உண்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிலேருந்து இந்த ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. சரிங்களா? இது லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தாங்க எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 6 பேரை எடுக்கிறாங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அதாவது டைப்பிஸ்ட் வேலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்ஷி இல்லைன்னா அட்டெண்டன்ட்ன்ற ரோலுக்கு 3 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? இது அனைத்துமே உங்களுக்கு அறிக்கையாக எங்கே வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https:/ariyalur.dcodes.gov.in என்ற இணையதளத்தில் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ற தலைப்புக்கு கீழே இந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே என்னைக்குள்ளே சேரணும், அதனை முறையாக பூர்த்தி செய்து உரிய சுயசாட்சியுடன் இணைப்புகளுடன் எதிர்வரும் 14/7/2025 மாலை 5:30 மணிக்கு அவங்கள சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைவர், முதன்மை மாவட்டம், அமர்வு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு, அரியலூர் என்ற முகவரிக்கு பதிவு தபால் வழியாக மட்டும் அனுப்பி வைக்குமாறு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இறுதி நாளுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதையுமே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதே இது இங்கிலீஷில் அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் என்ன அப்படின்னா 14/7/2025. சரிங்களா? இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அப்புறம் லோக்கல் ரெசிடெண்ட் ஆஃப் அரியலூர் மாவட்டத்தில் நீங்கள் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது 21க்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற வேலைக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் கிரிமினல் லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக கிரிமினல் லா தெரிஞ்சிருக்கணும், ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்திக்கல் டியூட்டிஸ் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 7 ஆண்டு நீங்கள் கிரிமினல் லாவில் பணிபுரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு கிரிமினல் லா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்றதுக்கு நீங்கள் 0 or 3 இயர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் கிளர்க்குக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரியில் படிச்சிருந்தாலும் ஓகே, நல்லபடியாக உங்களுக்கு வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கு. ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 8வது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் இனிஷியலாக உங்களுக்கு 2 வருஷம் வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு இயர்லி பேசிஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் எங்கேயும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான் தேடுறேன். பட் அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்றதுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 60,000 70,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற வேலைக்கு மாதந்தோறும் 30,000 50,000 உங்களுக்கு கிடைக்கும். அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே மாதந்தோறும் 20,000 30,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரோலுக்குமே மாதந்தோறும் 12,500 15,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு மாதந்தோறும் 12,000 15,000 உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் பியூன், முன்ஷி அசிஸ்டன்ட்ன்ற சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு வந்து மாதந்தோறும் 10,000 12,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு ஸ்கில் பேஸ்டு ஸ்க்ரூட்டனைசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ அப்ளை பண்ணுறச்ச அவங்க ஃபோட்டோகிராஃபி சேர்த்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது மாதிரி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.